ரோட்டாயலர் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு இப்போ பார்க்குறோம். ஸோ இதுதான் ரோட்டாயலர், ரொம்ப சின்னதாக இருக்குல்ல. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது மவுத் பீஸு, ரோட்டாயலர் ஹோலு, இது ஃபின்னு, இது பேஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். இது கீழே வரணும், இது மேலே வரணும். ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு. இந்த டப்பாவில் கேப்சூல்ஸ் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி ஒரு கேப்சூல் பிங்க் கலர் மேலே இருக்கணும், பவுடர் இருக்கிறது கீழே இருக்கணும். இந்த கேப்சூலை ரோட்டாயலர் ஹோல்குள்ளார நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். மேலே இருக்கிற பகுதி வந்து இந்த லெவலுக்கு ரீச் ஆகிற வரைக்கும், சேம் லெவலில் இருக்கிற வரைக்கும் வைக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கீழே இருக்க பகுதி கீழே விழுறதுக்காக ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணவுடனே மருந்தெல்லாம் உள்ளார வந்துடும். மூச்சை இழுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு நம்ம பற்களால் இந்த மவுத் பீஸை நல்லா வாய் மூலமாக நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணிவிட்டு ஒரு 6 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். இழுத்து முடிச்சுட்டு பவுடர் எம்டி ஆயிடுச்சான்னு பார்க்கணும். மீதி இருந்ததுன்னா திருப்பி நம்ம சொன்ன ஸ்டெப்ஸை அகைன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். நல்லா இன்ஹேல் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வாயை கொப்பளித்து நல்லா துப்பிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம ரோட்டாயலரை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பிளண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு இதை மேலேருந்து உள்ளார ப்ரெஸ் பண்ணோன்னா அது உள்ளார விழுந்துடும். ஸோ உள்ளார இருக்கிற எம்டி கேப்சூலை ஓப்பன் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணிட வேண்டியதான். வாரம் ஒரு டைமு ரன்னிங் வாட்டரில் இதை வாஷ் பண்ணிட்டு அப்படியே காய வைக்க வேண்டியதுதான். கண்டிப்பாக துடைக்கக்கூடாது.